தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. சற்று முன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது, அது என்னவென்று பார்க்கலாம். ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது மத்திய அமைச்சரவை. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் தகவல்கள். அதாவது சிறு வியாபாரிகளுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால், சிறு வியாபாரிகள் யூபிஐ செயலி மூலம் பண பரிவர்த்தனை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு ஒரு சிறிய அளவில் ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய ஒரு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இது P2M என்று சொல்வார்கள், அதாவது பர்சன் டு மெர்ச்சன்ட். சிறு வியாபாரிகள் சுமார் 2000 குறைந்த மதிப்பீடு கொண்ட, அதாவது 2000 ரூபாய் வரையிலான தொகைகளை யூபிஐ செயலி மூலமாக பண பரிமாற்றமாக ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு மத்திய அரசு ஊக்கத்தொகை வழங்குகின்ற இந்த திட்டத்திற்கு தான் இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கின்றது. நடப்பு நிதியாண்டில் சுமார் 1500 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அதாவது சிறு வியாபாரிகள் சுமார் 2000 ரூபாய் வரையிலான தொகையை பிம் யூபிஐ செயலி மூலம் ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு வங்கிகள் மூலமாக 0.15% என்கிற அளவில் ஒரு பரிமாற்றத்திற்கு ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். இப்படி ஒரு நாளைக்கு அவர்கள் ஒரு 10 பரிமாற்றத்தை 20,000 ரூபாய்க்கு மேற்கொண்டாலே கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஒரு 100-150 ரூபாய் வரை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏற்பட்டிருக்கின்றன. இது எதற்காக என்றால், நாடு முழுக்க தற்போது இந்த செயலிகள் மூலமாக பரிமாற்றம் மேற்கொள்வது தொடர்ந்து அதிகரித்து வந்தாலும் கூட கிராமப்புறங்கள், ஊரக பகுதிகள், 2ஆம் நிலை நகரங்கள் போன்றவற்றில் தொடர்ந்து இந்த செயலிகளை பயன்படுத்துவதில் சற்று தயக்கம் காணப்படுகிறது வியாபாரிகளிடையே. அவர்களை பொறுத்தவரை ரொக்கமாக பரிமாற்றம் செய்வதில் தான் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். எனவே கிராமப்புறங்கள், ஊரக பகுதிகளிலும் இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்சனை ஊக்கப்படுத்த வேண்டும். பிம் யூபிஐ போன்ற இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தனித்துவமான செயலிகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திற்கு ஏற்ப இந்த சிறு வியாபாரிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குகின்ற இந்த திட்டத்திற்கு தான் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக நடப்பு நிதியாண்டில் சுமார் 20,000 கோடி ரூபாய் அளவிலான பண பரிமாற்றங்கள் நடைபெறுவதற்கு மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்திருக்கிறது. இது நுகர்வோருக்கும் பயனளிக்கும், அதே போல சிறு வியாபாரிகளுக்கும் பயனளிக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.